ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி காலைல கேம் ஓப்பன் பண்ணவொடனே ஃபஸ்ட்டே வந்தது பார்த்திங்கன்னா அந்த டைட்டன் ஸ்கேர் ரிங் ஈவெண்ட் தான். என்கிட்டையும் பார்த்திங்கன்னா ஸ்கேருக்கு அந்தளவுக்கு நல்ல ஸ்கின் இல்லை. ஸோ இந்த டைட்டன் ஸ்கேர் எடுத்துடலான்னு முடிவு பண்ணியாச்சு. நம்மள்ட்டையும் ஒரு 1700 டைமண்ட் இருக்குது. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த 1700 டைமண்டில் கிடைக்கிறதுலாம் கஷ்டம். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்ன கன் ஸ்கின்லாம் வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த பச்சை கலர் டைட்டன் வந்திருக்கு, டபுள் டேமேஜ், அக்யூரசி ஆரஞ்சு, எல்லா டைட்டனுமே ரிட்டர்ன் விட்ருக்காங்க. ப்ளஸ் ஒரு மேக்ஸ் அவனுக்கு ஸ்கின், அப்புறம் ஸ்கேருக்கு ஒரு ஸ்கின்னு புதுசாக விட்ருக்காங்க விண்டர்லேண்டுக்காக போல். சரி வாங்க நம்ம இப்போ சுற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு 3 டோக்கன் ஈவெண்ட்டில் கொடுத்தது இருக்குது. அது கூட ஒரு 36 டைமண்ட் போட்டு 5 ஸ்பின் போடுவோம். எப்படியும் கிடைக்காது இந்த 5 ஸ்பின்லாம் பார்ப்போம். கொடுத்தாச்சு, போடுறா ஸ்பின்னு. ஃபஸ்ட்டு 3 2 2 1 1. பரவாயில்ல கைஸ், 9 கொடுத்துருக்காங்க. நமக்கு 36 டைமண்டில் 9 கிடச்சிருக்கு, நல்ல விஷயந்தான். நெக்ஸ்ட்டு ஸ்பின் பண்ணுவோம், பார்ப்போம். எல்லாத்தையும் தொட்டுக்கிட்டு எப்படியாவது அது இதுன்னு தொட்டு ஸ்பின் பண்ணி பார்ப்போம், அப்போயாச்சும் கிடைக்குதானே. 90 டைமண்டு. 1 1 1 1 1. 5 கொடுத்துருக்கானோ கைஸ், நல்லா கொடுக்குறானோ. இது போல் கொடுத்தா நம்ம டைமண்ட் எல்லாம் காலி ஆக்கிட்டு கூட ஒரு 2000 டைமண்ட் டாப் அப் பண்ணுற போல் தான் வரும். சரி வாங்க கோல்டு ராயிலே அது இதுன்னு எதாவது சுற்றி போட்டு பார்ப்போம். ஒரு 10 ஸ்பின் போட்டாச்சு கோல்டு ராயிலே. திரும்ப போயிட்டு அதை சுற்றுவோம். யூஓ கனில் ஸ்கேர்லாம் உள்ள ஸ்கொயர் அவுட் இருந்தால் ட்ரை பண்ணிக்கலாம். சரி இப்போ திரும்ப போய் சுற்றுவோம். எல்லாத்தையும் தொட்டு ஃபஸ்ட்டு நல்லா தொடுங்க கைஸ். எந்த கன்று வேணுமோ அந்த கன்று நல்லா தொட்டுங்க. லக் இருந்தால் அது ஏதாவது பக்காகி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 கைஸ், 10 கோல்டு ரயிலே சுற்றுறதுக்கு 10 டோக்கன் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 15 கிடச்சிருக்கு இந்த ஸ்பின்னில், பரவாயில்ல. நெக்ஸ்ட்டாக திரும்ப எல்லா கண்ணையும் மாற்றி தொட வேண்டியதான். அப்படி இப்படின்னு தொட்டு ஏதாவது சுற்றி பார்ப்போம். லக்கு இருந்து திரும்ப அதிகமாக கிடைக்கலாம். திரும்ப போய் கோல்டு ராயிலே சுற்றியாச்சு. கோல்டு ராயிலே சுற்றிட்டு கிளியர் கேட்ச் கொடுத்துருவோம். ஏன்னா கிளியர் கேட்ச் கொடுக்கறதால நம்ம அதிகமாக டாப்அப் பண்ணல, இல்லை டைமண்ட் நம்மள்ட்ட கம்மியாக இருக்குன்னு அப்படின்னு நினச்சிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லோரும் அந்த பக் யூஸ் பண்ணுவாங்க. வேறு எதாவது கேரக்டர் வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸே பண்ணாத கேரக்டர் மோஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சுற்றுவோம். இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். 90 போடு. 2 2 1 1 1. கைஸ் 7 தந்துருக்காங்க. நமக்கு இப்போதைக்கு நம்ம டார்கெட் மோஸ்ட்டாக 10 வந்துச்சுன்னா அப்படியே சீக்கிரமாக எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி திரும்ப சுற்றுவோம். 1 1 1 1 1 5. சூப்பர் கைஸ், நல்லா தரானும். நம்ம டைமண்டை ஃபுல்லாக காலி ஆகிட்டு தான் விடுவானு போல். மந்த்லி ஒரு 10 நாள் இருக்குது. 10 நாளுக்கு ஒரு 500 டைமண்ட் வரும். அந்த 500 டைமண்ட் வச்சு சுற்றினாலும் கிடைக்குமான்னு தெரியல, பார்ப்போம். எல்லாத்தையும் ஸ்பின்னை போடு. திரும்ப சுற்றுவோம் கைஸ். 90 போடாச்சு. 1 2 2 2 1. 8 டோக்கன் தந்திருக்காங்க கைஸ், பரவாயில்ல. 8 9 இது போல் தந்தால் கூட பரவாயில்ல. 5லாம் தந்தாங்கன்னா நம்ம அவ்வளோதான், டைமண்ட் ஃபுல்லாக காலி ஆகிடும். டோக்கன் கூட அச்சீவ் பண்ண முடியாது. இப்போ தான் சொல்லி வாயை மூடுறேன், அதுக்குள்ளே 5 டோக்கனு. நல்லா தரீங்களா டேய் கரீனா, ப்ளீஸ் ஏதாவது ஒரு கன் ஸ்கின்னை கொடுத்துருங்க. இல்லை 10 டோக்கன் 10 கொடுங்க. 10 கொடுத்தாலே போதும், நான் ஈஸியாக இது பண்ணிடலாம். திரும்ப சுற்றுவோம். நம்ம சொன்னது கேட்டுறது போல். திரும்ப 15 டோக்கன் வந்திருக்கு, பரவாயில்ல. அடுத்து திரும்ப தொடுவோம். மாற்றி தொடுறது தான் நம்ம வேலையே. தொட்டு சுற்ற வேண்டியது தான். இப்போ இந்த ஸ்பின் போட்டாச்சு. 3 2 1. எத்தனை கைஸ்? 7 டோக்கன் தான் வந்திருக்கா. ஒரு 3 பேலன்ஸ் 4, 7 டோக்கன். கரீனா 10 கொடுங்கடாடி. 86 டோக்கன் இப்போதைக்கு வந்திருக்கு. நம்மள்ட்ட நான் 900 டைமண்ட் இருக்குது. சுற்றுவோம். 10 ஸ்பின் போடலாம். 3 3 2 2 1. சூப்பர், 9 டோக்கன். இது போல் கொடுத்தா கூட ஓகே கைஸ். எப்படியாவது கொஞ்சம் கிட்ட போயிட்டா அந்த 500 டைமண்ட் வர 500 டைமண்டை வச்சு எடுத்துடலாம். பார்ப்போம். மாற்றி தொடுவோம். மாற்றி தொடு தான் சுற்றி பார்ப்போம், கொடுக்குறாங்களா இல்லையான்னு. 2 1 1 1. இது செட் ஆகாது கைஸ். கரெக்டாக நம்ம இது பண்ணுவோம். இப்போ போய் கேரக்டர் சேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கிளியர் கேட்ச் திரும்ப கொடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி சுற்றும் போது கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு சுற்ற பாருங்கள். கிளியர் கேட்ச் ஒரு 2 வாட்டி கொடுத்தாச்சு. போயிட்டு கேரக்டர் ஸ்கில்லி மாற்றிக்கலாம். ஏதாவது மூக்கோ வச்சுக்கலாம். ஏன்னா மூக்கோ ஹேக்கர், அதாவது ஹேக்கர் இப்போது நமக்காக ஹேக் பண்ணி நமக்கு அந்த கன் ஸ்கின்னை உருவாக்க போகிறாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஃபஸ்ட்டு ஒரு 90 டைமண்ட் போடுவோம்.
அதுக்கு முன்னாடி எல்லா கண்ணையும் நமக்கு எந்த கன்று தேவையோ தொட்டு பார்த்துப்போம். சுற்றியாச்சு. தரலை 7 டோக்கன். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னும் ஒரு ட்ரிக். எந்த கன்று வேணுமோ நம்ம அந்த கண்ணுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கண்ணை தொட்டு சுற்ற போகிறோம். கைஸ் அந்த ஸ்கேர் கொடுத்துட்டானோ புதுசாக அந்த ஸ்கேர் நல்லாயிருக்கு. இதுக்கான பவர் மொக்க தான் கைஸ். டபுள் அக்யூரேசி, சிங்கிள் டேமேஜ். அந்தளவுக்கு நல்ல பவர் இல்லை, ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். இது போல் எனக்கு அந்த டைட்டன் வேணும். இப்போ இதுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு கிளியர் காய்ச்சி திரும்ப கொடுத்துட்டு வரலாமா? வேணாம், திரும்ப அந்த லக்கு இங்கே போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? அப்படியே சுற்றுவோம், கிடைக்குதா இல்லைன்னு பார்க்கும். திரும்ப ஒரு 90 கைஸ். இன்னும் 500 டைமண்ட் தான் கைஸ் நம்மள்ட்ட இருக்குது. இன்னும் தரமாட்டானு அந்த 500 டைமண்டில். ஸோ இந்த ஸ்கேர் இது கொடுத்ததே பெரிய விஷயம்டா, இதை வச்சுக்கோடா, இதுக்கு மேலாம் தர முடியாதுன்னு சொல்கிறானு போல். சரி மாற்றி தொடுவோம். கிளியர் கேட்ச்லாம் கொடுக்க தேவையில்ல. ஏன்னா கிளியர் கேட்ச் கொடுத்து இந்த இருந்த லக்கும் அப்படியே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? திரும்ப சுற்றுவோம், கிடைக்கும், நம்புவோம், பார்ப்போம். 2 2 1 1 1 7 டோக்கன் கிடச்சிருக்கு கைஸ். ஓகே கைஸ், இது ஓகே, நல்ல விஷயம். இன்னும் நம்மள்ட்ட 422 டைமண்ட் இருக்குது. இதில் 4 ஸ்பின் போடலாம். இல்லை ஆமாம் 4 ஸ்பின் போடலாம். சரி ஃபஸ்ட்டு நம்ம எல்லா கண்ணையும் போய் அங்கேயும் தொட்டுட்டு வந்துட்டு இதை மாற்றி தொட்டுட்டு சுற்றுவோம், கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். 5 கொடுத்துருக்கானு கைஸ், பரவாயில்ல. 5 கொடுத்து 9 டைமண்ட். ஓகே, நல்ல விஷயம். திரும்ப சுற்றுவோம். திரும்ப அந்த இது மாற்றி தொட்டு சுற்ற வேண்டியது தான். கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னு பார்ப்போம் கைஸ். கொடுத்துட்டானுங்க கைஸ். ஓடு வேறு லெவல். கங்க்ராச்சுலேஷன். எப்படியோ நம்மள்ட்ட ஒரு நல்ல ஸ்கேர் ஸ்கின் வந்துருச்சு. அதுவும் இந்த ஸ்கேர் ஸ்கின் எவ்வளோ டைமண்டில் வந்திருக்குன்னு கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஓகே எடுத்தாச்சு ஸ்கேர் ஸ்கின்னு. இப்போ வந்து நம்ம இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோம். அப்போ தான் நம்ம தம்ப்நெயில் எடிட் பண்ணுறதுக்கும் ஸ்டோரி போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அது கரெக்டாக நிற்க வைக்கணும். அது வேறு எங்கள் கடுப்பாக இருக்குது. கரெக்டாக நிற்க வச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நின்றுடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஓகே கைஸ், 8 டோக்கன் தந்திருக்காங்க, பரவாயில்ல. ஏதோ நமக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த இன்னும் 240 டைமண்ட் மிச்சம் இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணது 1700 ப்ளஸ் 200 இதில் போச்சுன்னா 1460 டைமண்ட்லேயே கிடச்சிடுச்சு கைஸ். சரி ஃபஸ்ட்டு போய்ட்டு ஸ்கேன் எடுத்தோடனே அந்த ஷோயின் லேபி வச்சுக்கலாம். ஏன்னா இது பார்க்கவும் ஷோயின் லேபிக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள் என்கிட்ட ஸ்கேருக்கு எல்லாமே இந்த ஸ்கின் தான் இருக்குது. ஒரு நல்ல ஸ்கின்னாக இல்லை, பரவாயில்ல. இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து இந்த ஸ்கேர் கிடச்சிடுச்சு, டைட்டன் ஸ்கேர் டாப். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனும் வரும். டாடா, பை பை, see you.